அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நான் பார்க்குள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 ப்ரிலிம்ஸ் தேர்வுக்காக முதல் மாதிரி தேர்வுக்கான விடை குறிப்புகளாக தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க. இதை பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலாங்க. பார்ட் 1 வந்து பொது தமிழுக்கான விடை குறிப்புகளும், பார்ட் 2 வந்து பொது அறிவுக்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 ப்ரிலிம்ஸ் தேர்வில் நம்மளுடைய ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தப்பட்ட இந்த முழு மாதிரி தேர்வில் வந்து கேள்விகள் ரிப்பீட்டட் ஆகலாம். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது இலவச முழு மாதிரி தேர்வு வருகின்ற 1/9/2024 அன்று நடைபெற உள்ளது. இந்த இலவச முழு மாதிரி தேர்வில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. நிச்சயமாக வந்து இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பயன்படுத்திக்காங்க. முதல் கேள்வி, தமிழவேல் உமா மகேஸ்வரனார் முதலியார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தமிழரசி குறவஞ்சி இயற்றியவர் யார்? ஆ. வரதநஞ்சை பிள்ளை. வரதநஞ்சை பிள்ளை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இவருடைய காலம் 1877 பிறந்து 1956 இருந்து இறந்திருப்பாங்க. இவர் வந்து கரந்தை தமிழ் சங்கத்தில் ஆசிரியர் எனும் பட்டம் பெற்றவர். புலவரேறு சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கரந்தை தமிழ் சங்கத்திலே நமச்சிவார் முதலியார் தலைமையில் தங்கத்தோடா பரிசையும் பெற்றிருப்பார் வரதநஞ்சை பிள்ளை. கேள்வி 2, அகநானூரை தொகுப்பித்தவன் யான்? அகநானூரை தொகுப்பித்தவன் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. அகநானூரை தொகுப்பித்தவன் வந்து பாண்டியன் உக்கிர பெருவழுதி. அகநானூரை தொகுத்தவர்னு பார்த்தீங்கன்னா மதுரை உப்பூரி குடிக்கலார் மகனார் உருத்திரசன்மார் தொகுத்திருப்பார். கேள்வி 3, அஞ்சுலோதி பிரித்து எழுதுக. அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி. கேள்வி 4, என்றும் புலராதியனார் நாட்செல்லுகினும் நின்றலர்ந்து தேன் பிளிற்றும் நீர்மையதாய் குன்றாத செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர்போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல். மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்ற பாடலை கூறியது யாருன்னு பார்த்தீங்கன்னா இறையனார். கேள்வி 5, தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் என பாராட்டியவர் கவிமணி தேசிக விநாயகனார். கேள்வி 6, பொறுத்துக. ஓய்வு என்ற நூல் எழுதந்து பேரறிஞர் அண்ணா. சமயங்களின் பொதுநீதி என்ற நூல் எழுதந்து குன்றக்குடி அடிகளார். கல்வெட்டுக்கள் நூல் எழுதந்து தீவை சதாசிவ பண்டாரத்தர். தமிழக மகளிர் என்ற நூல் எழுதந்து காமாட்சி குமாரசாமி. சரியானுடைய ஆப்ஷன் ஏ. கேள்வி 7, பொருந்தாதது எது? இரத்தல்னா சாதல், அலறினா அலறிப்பு, மறைனா வேதமா? இந்த மறைனா வேதம் வராது. மறை அப்படின்னா தான் வேதத்தை குறிக்கும். இந்த மறை வந்து பார்த்திங்கன்னா இந்த மறை மானை குறிக்கும், தாமரையை குறிக்கும். அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் சி. அதே கூரைனா துணி. சரியாக இருக்குது. கேள்வி 8, யாவர்க்கு மாம் இறைவர்க்கொரு பச்சிலை யாவர்க்கு மாம்பசுக்கொரு வாயுரை என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? யாவர்க்கு மாம் இறைவர்க்கொரு பச்சிலை யாவர்க்கு மாம்பசுக்கொரு வாயுரை என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? திருமந்திரம். கேள்வி 9, நல்லமர் கடந்த நானுடை மறவர் பெயரும் பீடும் எழுதியர் தோறும் பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுக்கல். நல்லமர் கடந்த நானுடை மறவர் பெயரும் பீடும் எழுதியவர் தோறும் பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுக்கல் என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு. கேள்வி 10, பொறுத்துக. முன்னாள் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள். அதே முன்னாள் என்பது முந்தைய நாள்னு வரும். தேநீர் என்பது தேயிலை நீரை குறிக்கும். தேநீர் தேன் போலும் இனிய நீரை குறிக்கக்கூடியது. சரியானுடைய ஆப்ஷன் சி. கேள்வி 11, புகழருங்கானம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? புகழருங்கானம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் கம்பராமாயணம். கேள்வி 12, பொறுத்துக. புலமை கதிரவன் என்று அழைக்கப்படுபவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். புலமை கதிரவன் என்று அழைக்கப்படுபவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆப்ரகாம் பண்டிதர். தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆப்ரகாம் பண்டிதர். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று அழைக்கப்படுபவர் சி.வை. தாமோதரனார்.
செந்தமிழ் செம்மல் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் ஜியு போப். செந்தமிழ் செம்மல் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் ஜியு போப். சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 13. திராவிட சாஸ்திரி என்று சி.வை. தாமோதரனால் போற்றப்பட்டவர் யார்? பரிதிமாற் கலைஞர். ஸோ திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்படுபவர் பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞரை திராவிட சாஸ்திரின்னு சொன்னது சி.வை. தாமோதரனார். கேள்வி 14. சுரதா பெற்ற விருதுகளில் தவறானது எது? தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றிருப்பார். பாரதாசன் விருதை பெற்றிருக்காங்க. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருதை பெற்றிருக்காங்களானா கிடையாது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருதை பெற்றது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வாங்கியிருப்பார். அதே தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருதை வாங்கியிருப்பாங்க. அப்போ சுரதா பெற்ற விருதுகள்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது. இங்கே தவறானது ஆப்ஷன் சி தவறாக இருக்குது. கேள்வி 15. ஞானசாகரம் என்ற இதழை நடத்தி வந்தவர் யார்? ஞானசாகரம் என்ற இதழை நடத்தி வந்தவர் மறைமலை அடிகள். கேள்வி 16. வெல்லாததில்லை திருவள்ளன் வாய் விளைத்தவற்றுள் பொல்லாததில்லை புரைத்தீர்த்த வாழ்வினிலே என்று பாடியவர் பாரதிதாசன். கேள்வி 17. உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியம் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கால்டுவெல். கேள்வி 18. 1946 மக்கள் கல்விக் கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? 1946 மக்கள் கல்விக் கழகத்தை தோற்றுவித்தவர் அம்பேத்கர். கேள்வி 19. இசை குறிப்பு பண்பு பற்றி வருவது. இசை குறிப்பு பண்பு பற்றி வருவது இரட்டை கிளவி. கேள்வி 20. உடம்பு நொந்தது என்பது டேஸ் விடை. உடம்பு நொந்தது என்பது உற்றது உரைத்தல் விடை. கேள்வி 21. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? நாலு ஆப்ஷனில் எது தவறுன்னு பார்க்கலாம். குமாரிலப்பட்டர் திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கினார். சரி. ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன என்று வள்ளிக்கண்ணன் குறிப்பிட்டார். சரி. தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது என்று திருவிக்கா கூறினார். தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது என்று திருவிக்கா சொல்லியிருப்பார்னா திருவிக்கா சொல்லியிருக்கப்பட்டார், மூவா சொல்லியிருப்பார். அப்போது தவறானது ஆப்ஷன் சி. மீத்துன் விரும்பியல் என்றார் ஔவையார். சரியாக இருக்குது, டி ஆப்ஷனு. 22வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் எத்தனை இணை சரியாக உள்ளது? பின்வரும் கூற்றுகளில் எத்தனை இணை சரியாக உள்ளதுன்னு பார்க்கலாம். 4 கூற்று தந்திருக்காங்க. இந்த 4 கூற்றில் எத்தனை இணை சரியாக இருக்குன்றதை பார்க்கலாம். 1. மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமாமா என்று பெண்ணின் பெருமையை கவிமணி பேசுகிறார். சரி. தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும் என்று நாமக்கல் கவிஞர் பாடினார். சரி. ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடை மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழி உணர்ச்சி என்று முடியரசன் பாடினார். சரி. முல்லைக்கோர் காடு போலும் முத்துக்கோர் கடலே போலும் என்று சுரதா மறைமலை அடிகளாரை ஓமைகளால் பாராட்டினார். முல்லைக்கோர் காடு போலும் முத்துக்கோர் கடலே போலும் என்று சுரதா மறைமலை அடிகளாரை ஊமைகளால் பாராட்டியுள்ளார். சரி. அப்போது 4 இணையுமே சரியாக உள்ளன. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கேள்வி 23. நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம் என்ற கவிதை நூலை எழுதியவர் யார்? நந்தனை எரித்த மிச்சம் என்ற கவிதை நூலினை எழுதியவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். கேள்வி 24. 4000 திவ்ய பிரபந்தை தொகுத்தவர் யார்? 4000 திவ்ய பிரபந்தை தொகுத்தவர் நாதமுனி. கேள்வி 25. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் எனும் குறட்பாவில் ஊழி என்பதன் பொருள் உலகத்தை குறிக்கக்கூடியது. கேள்வி 26. பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க. கலித்தொகை, குறுந்தொகை, நெடுந்தொகை, நறுந்தொகை. இந்த கலித்தொகை, குறுந்தொகை, நெடுந்தொகை எல்லாம் 8 தொகை நூல்களில் வரக்கூடியது. நறுந்தொகை அதிவீரராம பாண்டியன் வெற்றி வேர்க்க என்று அழைக்கப்படக்கூடிய நூலை தான் நறுந்தொகைன்னு சொல்லுவாங்க. அதை எழுது அதிவீரராம பாண்டியன் எழுதியிருப்பாங்க. அப்போ பொருந்தாத சொல் ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 27. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார்? உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர். கேள்வி 28. நுணங்கி நூல்நோக்கி இளையா இத்தொடரில் நுணங்கி என்பதன் பொருள் என்ன? நுணங்கி நூல்நோக்கி இளையா இத்தொடரில் நுணங்கி என்பதன் பொருள் நுண்ணறிவு. கேள்வி 29. களிற்று மறுப்பு இலக்கண குறிப்பு கூறுக. களிற்றுனது மறுப்பு 6ஆம் வேற்றுமை தொகை.
கேள்வி 30 பொறுத்துக. சிறப்பு அடைமொழி பெயரை கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி கூட. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். தமிழ்நாட்டின் மாப்பாசான் என்று அழைக்கப்படுபவர் புதுமை பித்தன். தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் கல்கி. தமிழ்நாட்டின் ஜென் ஆஸ்டின் அனுத்துமா. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன். தமிழ்நாட்டின் மாப்பாசான் புதுமை பித்தன். தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் கல்கி. தமிழ்நாட்டின் ஜென் ஆஸ்டின் அனுத்துமா. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 31 குயில்கள் கூவியது என்பது என் வலு. கேள்வி 32 கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் ஒழுக்கம். கேள்வி 33 அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு எனும் திருக்குறளில் பயின்று வரும் அணி என்ன? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே என்ற உலகு எனும் திருக்குறளில் பயின்று வரும் அணி எடுத்துக்காட்டு உமை அணி. கேள்வி 34 கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்னும் குறட்பாவில் அமைந்துள்ள மோனை என்னன்னு பார்த்தீங்கன்னா முற்று மோனை. அதாவது கா 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 4 சீரில் வந்துருக்கு. 1 2 3 4 சீரில் வந்து அது என்ன மோனை? முற்று மோனை. கேள்வி 35 சீதையை கண்டேன் என்னும் தொடர். சீதையை கண்டேன் என்பது வினைமுற்று தொடர். கேள்வி 36 பிழையில்லாமல் இலக்கணத்தை தன்வினை வாக்கியத்திற்கு சரியான பிறவினை வாக்கியத்தை தேர்க. பிழையில்லாமல் இலக்கணத்தை கற்பி. கேள்வி 37 செல்வச் செவிலி என்பதன் இலக்கண குறிப்பு உருவகம். கேள்வி 38 மாப்போ சிவஞானம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? 1 1952 முதல் 1954 வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருப்பாருன்னா கிடையாது. ஸோ 52லேருந்து 54 வரை பார்த்திங்கன்னா சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்திருப்பார். அப்போது முதல் கூற்று தவறாக இருக்குது. 2 1972 முதல் 78 வரை சட்டமன்ற மேலவை தலைவராக பதவி வகித்தார் மாப்போசி. ஸோ 72லேருந்து 78 வரை சட்டமன்ற மேலவை தலைவராக பதவி வச்சிருப்பார். அதே 52 to 54 வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்திருப்பார். தமிழரசு கழகத்தை தொடங்கியவர். சரி. இவரின் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு எனும் நூலுக்கு 1966 சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. அப்போ சரியானது 2 3 4 சரியாக இருக்குது. 1 தவறாக இருக்குது. மாற்றிக்கங்க. கேள்வி 39 MS சுப்புலட்சுமிக்கு மகசேசே விருது வழங்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? MS சுப்புலட்சுமிக்கு மகசேசே விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1974. கேள்வி 40 ராஜம் கிருஷ்ணன் பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதிய நூல் எது? ராஜம் கிருஷ்ணன் பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதிய நூல் எதுனா மன்னகத்து பூந்துளிகள். பூந்துளிகள். இதில் இருக்கிற எல்லாமே ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நூல்கள் தான். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி பார்த்திங்கன்னா இது பாரதியினுடைய வரலாற்று புதினம். இந்த பாரதியின் வரலாற்று புதினமான பாஞ்சாலி சபதம் பாடிய புதினம் பார்த்திங்கன்னா அனைவராலும் பாராட்ட பெற்றதாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு மணிகள் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை எடுத்து கூறும் நூலாக உள்ளது கருப்பு மணிகள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூட்டு குஞ்சுகளை பொறுத்தவரையும் கூட்டு குஞ்சுகள் தீப்பெட்டி தொழிற்சாலையில் பணிபுரியக்கூடிய குழந்தைகளின் நிலையை வந்து குறிப்பிடக்கூடியதாக இருந்திருக்கும். தீப்பெட்டி தொழிற்சாலையுடைய குழந்தைகளை நிலையை கண்டறிய உதவும் நூல் வந்து கூட்டு குஞ்சுகள் நூல். அதுவும் வந்து ராஜம் கிருஷ்ணன் எழுதியிருப்பாங்க. இது இல்லாமல் குறிஞ்சித்தேன் நூலை எழுதியிருப்பாங்க. குறிஞ்சித்தேன் நூலை பொறுத்தவரையும் நீலகிரி படுகரின மக்களின் வாழ்வியலை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நூலாக இருக்கும். அடுத்து அலைவாய்க்கரையல் நூல் பார்த்திங்கன்னா அலைவாய்க்கரையல் நூல் வந்து கடலோர மீனவர்களுடைய வாழ்வியின் சிக்கல்களை வந்து எடுத்துக்கூடிய நூல் தான் அலைவாய்க்கரையல். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராஜம் கிருஷ்ணன் தான் எழுதியிருப்பாங்க. கேள்வி 41 இம்மை செய்தது பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷனில் எது பொருந்தாதுன்னு பார்க்கலாம். இம்மை செய்தது மறைமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆயலன் என்கிறது புறநானூறு. சரி.
நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்கிறது மதுரை காஞ்சி. சரி. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே நற்றிணை. சரி. அப்போ முதல் 3 கூற்றுமே சரியாக இருக்குன்னா 4வது கூற்று தவறாக இருக்குது. எது தவறுனா 4 பொருந்தாதது. என்ன தவறுன்னு பார்க்கலாம். பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறனறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் என்கிறது குறுந்தொகையா? பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறனறிதல் சான்றவர்க்கெல்லாம் கடன் என்கிறது கலித்தொகை. கேள்வி 42. வெண்பா எத்தனை வகைப்படும்? வெண்பா 5 வகைப்படும். கேள்வி 43. எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலே கலந்திருக்கும் என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி கவிதை எழுதியவர் யார்? எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி கவிதை எழுதியவர் ஜெயகாந்தன். கேள்வி 44. பொறுத்துக. சேக்கைனா படுக்கை என்று பொருள். அசும்புனா நிலம் என்று பொருள். படலைனா மாலை என்று பொருள். துணர்னா மலர்கள் என்று பொருள். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 45. இஸ்மத் சந்நியாசி என்பது எந்த மொழி சொல்? இஸ்மத் சந்நியாசி என்பது பாரசீக மொழி. இதன் பொருள் தூய துறவி என்று பொருள். கேள்வி 46. தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் ரா. இளங்குமரனார். கேள்வி 47. சந்த கவிமணி என்று அழைக்கப்படுபவர் யார்? சந்த கவிமணி என்று அழைக்கப்படுபவர் இங்கே பார்த்தீங்கன்னா இயற்பெயர் தந்திருக்காங்க சண்முக சுந்தரம். சந்த கவிமணி என்று அழைக்கப்படுபவர் தமிழ் அழகனார். தமிழ் அழகனாரை தான் சந்த கவிமணின்னு சொல்லலாம். இந்த தமிழ் அழகனாரின் இயற்பெயர் தான் சண்முக சுந்தரம். கேள்வி 48. காலம் கறந்த பெயரச்சத்தை என்னன்னு சொல்லலாம்? வினைத்தொகை என்பர். கேள்வி 49. வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முரமுரெனவே புளித்த மோரும் திறமுடனே புல் வேலூர் போதன் புரிந்து விருந்து இட்டான் ஈது எல்லா உலகும் பெறும் என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? இந்த பாடல் வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் என்ற பாடல் பார்த்தீங்கன்னா ஔவையார் எழுதிய கொன்றை வேந்தன் நூலில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி 50. பொருந்தாதது எது? மகுழினா சோற்றுக்கஞ்சி, அழுக்கம்னா அழுத்தம் சரி, நீத்து பாகம்னா வாய் வைத்து குடித்தலா தப்பு. நீத்து பாகம்னா மேல் கஞ்சின்னு வந்திருக்கணும். மேல் கஞ்சி வட்டார சொற்களில் வரக்கூடியது. அப்போது பொருந்தாதது ஆப்ஷன் சி. அதே வரத்துக்காரனா புதியவன். சரி. 51. தேசிய அறிவியல் நாள். தேசிய அறிவியல் நாள் எப்போ அனுசரிக்கிறாங்கன்னா பிப்ரவரி 28. கேள்வி 52. பள்ளிகளில் ஏற்ற தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார்? பள்ளிகளில் ஏற்ற தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் காமராசர். கேள்வி 53. காம்பேக்ட் டிஸ்க் என்ற ஆங்கில சொல்லுக்கான சரியான கலைச்சொல். காம்பேக்ட் டிஸ்க் என்ற ஆங்கில சொல்லுக்கான சரியான சொல் குறுந்தகடு. கேள்வி 54. தவறான இணை எது? ஆசாரக்கோவை 100 பாடல்களை கொண்டது. சரி. நாட்டுப்புற இயல் ஆய்வு நூல் எழுந்த சு. சக்திவேல். சரி. கவி ஞாயிறு முடியரசனானா கிடையாது. கவி ஞாயிறு யாருன்னு பார்த்தீங்கன்னா தாரா பாரதி. கலை ஞாயிறு யாருன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கவி ஞாயிறுனா தாரா பாரதி வரணும். அப்போ தவறான இணை ஆப்ஷன் சி. தமிழ் கையேடு நூல் எழுதுந்து ஜி. போப். சரி. கேள்வி 56. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யார்? ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார். கேள்வி 56. பொறுத்துக. மதுர கவி யார்னா ஓசை நலம் சிறக்க பாடுபவர். வித்தார கவி தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர். பாவலரேறு 4 வகை கவிகளையும் பாட வல்லவர் தான் பாவலரேர்னு சொல்லுவாங்க. ஆசுகவி பாடு என கூறியவுடன் பாடுபவர் தான் ஆசுகவி. ஆசுகவினாவை காலமேகப்புலவரை குறிக்கக்கூடியது. இங்கே சரியானது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 57. நாற்கரணங்கள் எனப்படுவது. நாற்கரணங்கள்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் தான் நாற்கரணங்கள். இங்கே வைதறுப்புனா யாருன்னா வைதறுப்புனா ஆசுகவியை குறிக்கும். ஆசுகவி. கௌடம்னா மதுரகவி. பாஞ்சாலனா சித்திரக்கவி. மாகதம்னா வித்தாரக்கவி. கேள்வி 58.
கால்டுவெல் பிறந்த நாடு எது? கால்டுவெல் பிறந்த நாடு அயர்லாந்து. கேள்வி 59. குன்றேரி என்பதன் இலக்கண குறிப்பு. குன்றேரி என்பதன் இலக்கண குறிப்பு குன்றின் கண் ஏரி. 7ஆம் வேற்றுமை தொகை. கேள்வி 60. பிழை நீக்கி எழுதுக. கண்டதை கூறவே. கண்டதனை கூறவே. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 61. நீர், நீவீர், நீங்கள் ஆகின டேஸ் பெயர்கள். நீர், நீவீர், நீங்கள் ஆகியன முன்னிலை பன்மை பெயர்கள். கேள்வி 62. அன்பல் அடினா முடிவுற டேஸ் வரும். அன்பல் அடினா, அடினால வரக்கூடிய சொற்கள் தா நா. கேள்வி 63. தலையா வெப்பம் தலைக்கவும் என்னும் தொடரில் தலை என்பது, தலையா வெப்பம் தலைக்கவும் என்னும் தொடரில் தலை என்பது வினைச்சொல்லை குறிக்கும். கேள்வி 64. நற்கலை என்று அழைக்கப்படும் கலை அழகு கலை. கேள்வி 65. பாம்பினை பற்றி ஆட்டாதே உந்தன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே என பாடிய சித்தர் யார்? பாம்பினை பற்றி ஆட்டாதே உன்றன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே என்று பாடிய சித்தர் கடுவேலி சித்தர். கேள்வி 64. அவள் எதிர்ச்சொல் தருக. அவள்னா பள்ளம் என்று பொருள். பள்ளத்திற்கு எதிர்ச்சொல் மேடு. கேள்வி 67. தென்னாட்டின் ஜான்சிராணி என்று காந்தியடிகள் அழைத்தது யாரை? தென்னாட்டின் ஜான்சிராணி என்று காந்தியடிகள் அழைத்தது அஞ்சலை அம்மாளை. கேள்வி 68. பொறுத்துக. தாவர உறுப்பு பெயர்கள். மூங்கில் இலை, வேப்பம் தலை, கமுகு கூந்தல், நெல் தாள். சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 69. அறிவு உண்டாகுக என வாழ்த்தியவர் யார்? அறிவு உண்டாகுன்னு வாழ்த்தந்து அரவண அடிகள். ரா வந்திருக்குன்னு இந்த ரா வந்திருக்கணும், டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு, மாற்றிக்கோங்க. அரவண அடிகள். கேள்வி 70. நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் யார்? நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் தோழர் ஜீவானந்தம். கேள்வி 71. பழங்கால பண்பாட்டின் எச்சம் என கருதப்படுபவை. பழங்கால பண்பாட்டின் எச்சம் என கருதப்படுபவை நாட்டுப்புற பாடல்கள். கேள்வி 72. பெரியார் பெண்களுக்கு மிக முக்கியம் என்றவை. அறிவு, நகை, அழகு, சுயமரியாதை. பெரியார் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மிக முக்கியம்னு சொன்னது அறிவும் சுயமரியாதை தான். அப்போ சரியானது 1 4 சரி. கேள்வி 73. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரியான தொடரை தெரிவு செய்க. இதில் சரியானது எதுனா ஆப்ஷன் சி. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. அதுதான் சரியாக இருக்குது. கேள்வி 74. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி சரியாக இருக்கிறது ஆப்ஷன் சி தான். எழுத்து, ஒலி வடிவம், ஓலைச்சுவடிகள், ஔகாரம். கேள்வி 75. தா என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் தருக. தா என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் தருதல். கேள்வி 76. கொடி என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் கொடுத்தோர். கொடி என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் கொடுத்தோர். கேள்வி 77. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொழுந்து வகைனா துளிர், தளிர், குருத்து இதெல்லாமே கொழுந்து வகையை குறிக்கக்கூடியது. கேள்வி 78. சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. சரியான விடை ஆப்ஷன் சி. கடைக்கு செல்லும்போது துணி பைகளை எடுத்து செல்வேன். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 79. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. கூவல் என்று அழைக்கப்படுவது எது? கேள்வி 80. பொருத்தமான நிறுத்தற்குறி இடுக. பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகிறது. இதற்கு பொருத்தமான நிறுத்தற்குறிகளில் சரியானது ஆப்ஷன் பாம்பே. பிழையா நன்மொழி ஒற்றை மேற்கோள் குறி வந்திருக்கும் என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகின்றது. கேள்வி 81. ஊர் பெயரின் மறுவை எழுதுக. புதுக்கோட்டை என்பதன் மறுவு புதுகை. கேள்வி 82. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். கேள்வி 83. விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. சாலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். இதுக்கு சரியான வினா சாலை சந்திப்புகளில் எவற்றுக்கு முதலிடம் தர வேண்டும். கேள்வி 83க்கு டெல்லி சரியான விடை. 84. இரட்டை நகரங்கள் எவை? இரட்டை நகரங்கள்னாவே திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் தான். கேள்வி 85. குழந்தையின் தலையசையும் பருவத்தின் பெயர். குழந்தையின் தலையசையும் பருவத்தின் பெயர் செங்கீரை பருவம்.
கேள்வி 86. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று: தமிழ் சொற்களை உச்சரிக்கும் போது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள எழுத்துக்களை மைங்கொலிகள் என்கிறோம். சரி. காரணம் 1: கா, ங, சா, ந, ப, ம, த, ந ஆகிய 8 மைங்கொலி எழுத்துக்களா? கிடையாது. காரணம் 2: லகரம் மா போல இருப்பதால் இது மகர லகரம் என்று கூறுவது இலக்கண மரபு. சரி. அப்போது இங்கே கூற்று சரி, காரணம் 1 தவறு, காரணம் 2 வந்து சரியாக இருக்குது. அப்போது மைங்கொலி எழுத்துக்கள்னால் எதெல்லாம் மைங்கொலி எழுத்துக்கள் வரும்? ந, ந, நா, அடுத்து லா, ழா, ழா, அதுக்கடுத்து ரா, ரா. ஸோ இந்த 8 எழுத்துக்கள் தான் மைங்கொலி எழுத்துக்களாக வரும். இங்கே மாற்றி தந்திருக்காங்க. அப்போது கூற்று சரி, காரணம் 1 தவறு, காரணம் 2 சரி. கேள்வி 87. சரியான தொடரை தேர்ந்தெடு. தமிழில் வந்து திராவிட எழுத்து எப்படி உருவாக்கியிருக்குன்றத கேட்டிருக்காங்க. தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா. சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஈராஸ் பாதிரியார் திராவிடா என்ற வார்த்தை எப்படி உருவாக்கிறன்றதை சொல்லியிருப்பார் ஈராஸ் பாதிரியார். சரியான வரிசை வந்து தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா என்று உருவாகியிருக்குன்னு சொல்லியிருப்பார் ஈராஸ் பாதிரியார். கேள்வி 88. தமிழ் விடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டது? தமிழ் விடு தூது 268 கன்னிகளை கொண்டது. கேள்வி 89. பிறவினைகளில் பொருந்தாதது எது? பிறவினைகள் பொருந்தாதது அவர்கள் நன்றாக படித்தனர் என்பது பிறவினையில் வருமானா? வராது, தன்வினையில் வரக்கூடியது. அதே அவனை திருந்த செய்தான், தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார், பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார், இது எல்லாமே பிறவினையில் வரும். ஆனால் அவர்கள் நன்றாக படித்தனர் என்பது தன்வினையில் வரும். அப்போது 89க்கு சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 90. குள்ள குளிர குடைந்து நீராடி என்றவர். குள்ள குளிர குடைந்து நீராடி என்றவர் ஆண்டாள். கேள்வி 91. பொருந்தாத இணை எது? நாளிகேரம்னா தென்னை, கோழினா அரச மரம். சரி. சாலம்னா பச்சிலை மரம்னா, சாலம்னா ஆச்சா மரத்தை வரக்கூடியதாக இருக்கும். அப்போ தவறானது ஆப்ஷன் சி தான் தவறாக இருக்குது. காஞ்சினா ஆற்றுப்பூவரசு சரியாக இருக்குது. 91க்கு சரியானதே ஆப்ஷன் சி. 92. பொறுத்துக. தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன் எழுதியிருப்பார். தண்ணீர் தேசம் வைரமுத்து எழுதிய நூல். தண்ணீர் கந்தர்வன். வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு எழுதியிருப்பார். சரியானோட ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 93. எந்த ஆண்டு ராபர்ட் ப்ரூஸ்புட் எனும் தொல்லியல் அறிஞர் சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியும் கண்டுபிடித்தார்? எந்த ஆண்டு ராபர்ட் ப்ரூஸ்புட் சென்னை தொல்லியல் அறிஞர் சென்னை பல்லாவரத்தும் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியும் கண்டுபிடித்தார்னா 1863. கேள்வி 94. அறிஞர் அண்ணா தொடர்பான தொடர்களில் பொருந்தாதது எது? மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. சரி. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். சரி. மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எமை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை. மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எமை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை. இந்த தொடர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவோடு தொடர்புடையதுன்னா கிடையாது. இது யார் பாடியிருப்பார்னா பாரதிதாசன் பாடியிருப்பார். மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எமை மாட்டும் நினைக்கும் சிறைச்சாலை என்றது பாரதிதாசன் பாடியிருப்பார். அப்போ அறிஞர் அண்ணா தொடர்பான தொடர்கள் பொருந்தாதது ஆப்ஷன் சி. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும்னு சொன்னதும் அறிஞர் அண்ணா தான். 95வது கேள்வி. அந்தாதி இலக்கியத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படும் நூல் எது? அந்தாதி இலக்கியத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படும் நூல் ஐங்குறுநூறு. 96வது கேள்வி. தமிழ் சுரங்கம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது? தமிழ் சுரங்கம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது? நெடுநல்வாடை. கேள்வி 97. ரோமாபுரி ராணிகள் என்ற நூலை எழுதியவர் யார்? ரோமாபுரி ராணிகள் என்ற நூலை எழுதியவர் அறிஞர் அண்ணா. கேள்வி 98. தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பியம் எது? தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பியம் மணிமேகலை. கேள்வி 99. என் கடன் பணி செய்து கிடப்பதே எனும் கொள்கையில் நின்று உழவார பணிகளை கோயில்களில் மேற்கொண்டவர் யார்? என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னும் கொள்கையில் நின்று உழவார பணிகளை கோயில்கள் மேற்கொண்டவர் அப்பர். கேள்வி 100. குறுக்கத்தி மலரில் அவதரித்தவர் யார்? குறுக்கத்தி மலரில் அவதரித்தவர் பூதத்தாழ்வார். குறுக்கத்தி மலரில் அவதரித்தவர் பூதத்தாழ்வார். அதே பொய்கை ஆழ்வார் வந்து தாமரை மலரில் அவதரிச்சிருப்பாங்க. பேயாழ்வார் வந்து செவ்வல்லி பூ இதெல்லாம் வந்து அவதரிச்சிருப்பாங்க. பேயாழ்வார் செவ்வல்லி பூ இதெல்லாம் அவதரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரையும்
முதல் முழு மாதிரி தேர்வில் பொதுத்தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய 100 கேள்விகளுக்கான விடை குறிப்புகளை முழு விளக்கத்தோடு பார்த்துருக்குறேங்க. நிச்சயமாக இந்த 100 கேள்விகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 ப்ரிலிம்ஸ் தேர்வில் இந்த 100 கேள்விகளிலிருந்து கண்டிப்பாக பிரதிபலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய என்ன சொல்கிறது, மிகப்பெரிய ஒரு கருத்துக்களை வந்து கண்டிப்பாக பதிவிடணும் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இந்த கொஸ்டினை நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்க விருப்பம் இருக்கிறவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் 8489670372 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த முதல் மாதிரி தேர்வுக்கான கேள்வியை வந்து உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பப்படும். அடுத்ததாக நடக்கக்கூடிய 2வது முழு மாதிரி தேர்வில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்களும் மறக்காமல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய எல்லா மாதிரி தேர்வுகளும் பயனுள்ளதாக இருக்கும். ரிப்பீட்டடாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.